அதோ அங்க பாரு. அம்மா ஏம்மா இப்படி கஷ்டப்படணும்னு உங்களுக்கு தேவைதானா? உங்களை கூப்பிட்டு வர சொல்லி வாச அனுப்பிச்சிருக்காருமா. செத்துடுறேன்னு சொன்னவ இன்னும் ஏன் சுத்திக்கிட்டு இருக்கான்னு கேட்டுக்கிட்டு வர சொன்னாரா? கூட்டிட்டு வர சொன்னாருமா. அது இந்த ஜென்மத்துல நடக்காதுன்னு சொல்லு. உங்களை எப்படியும் கூட்டிட்டு வர சொன்னாருமா? வாங்க. என்ன விட என்னையா வேலை பார்த்து அவனுக்கு சமத்தியா வாங்கிட்டு ஓடுறானுங்க. இனிமே இந்த பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டானுங்க. அவங்க வரமாட்டாங்கப்பா. அதே போல சிந்தி போன கடலையும் வித்து வச்சிருந்த காசும் திரும்பி வராது. அதுக்காக ஏமா கவலைப்படுறீங்க? இந்தாங்க வச்சுக்கங்க. வேண்டாம் வேண்டாம், எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. நீங்க கடலை வித்து தான் பிழைக்கணுமா? என்னால முடிஞ்சது இதுதான். அம்மா, வயிற்றுக்கு சோறு, கட்டிக்க துணி, மாசம் பிறந்தா சம்பளம். இவருக்கு நீங்க சமைச்சு போடணும். நீங்க அம்மா மாதிரி. ஆமாம்மா, நானும் ஒரு அனாதை. வெக்கமா இல்ல? வெக்கமாவா? எங்களுக்கு வந்த வெறிக்கு அவர்களை அங்கேயே வெட்டி புதைச்சிருப்போம். யார் அந்த 2 பேரும்? ஒருத்தரை தெரியலீங்க. இன்னொருத்த உங்க எதிரி கண்ணன். எங்க அம்மா எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிங்க. கிடைக்கல, அந்த 2 பேர்ல எவன் கிடைச்சாலும் சரி தூக்கிட்டு வாங்க. எதுக்கு தம்பி இவ்வளவு காய்கறி? அப்போ கடைக்காரர் நல்லா ஏமாந்துட்டான். 10 ரூபாய் கொடுத்தேன். 10 ரூபாய் தானே? அப்போ நீதான் நல்லா ஏமாந்துருக்க. இனிமே நானே மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன். வாங்க வாங்க. உங்க அம்மா வந்துட்டாங்க போல இருக்க. வந்துட்டாங்க. அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்லவே இல்லையே. ராத்திரி தான் வந்தாங்க. வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டுல இருக்கு, இன்னும் கல்யாணம் ஆகல. அதனாலதான் கதை தட்டி சொல்லல. இவங்கதான் உங்க அம்மாவா? நாங்க தான் இந்த வீட்டுக்காரவங்க. வணக்கம் அம்மா. நீங்க இந்த பிள்ளைய பெற்றதுக்கு ரொம்ப பெருமைப்படணும். அவ்வளவு அடக்க ஒடுக்கம். ஆனா உங்க 2 பேரையும் பார்த்தா அம்மா பிள்ளைன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. நான் எங்க அப்பா மாதிரி, அவங்க அப்பா மாதிரி. நிக்கிறீங்களே, உட்காரீங்களா? அம்மா, நீங்க போய் முதல்ல காசு போடாங்க. இருங்கம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நாங்க இப்பதான் காபி டிஃபன் எல்லாம் சாப்பிட்டோம். பேசலான்னு வந்தா. ஏம்மா, ஊர்ல அறுவடை அதெல்லாம் எப்பவோ முடிச்சு போன சமாச்சாரம். ஏமா, ஆறுபடை வீடெல்லாம் நிம்மதியா தரிசனம் பண்ணீங்களா? ஆறுபடை எங்க அவங்க ஒழுங்கு ஆறுபடை விட தரிசனம் பண்ண முடிஞ்சது? நீங்க பண்ண கடுபடியில பாதிலேயே அவளை கூட்டிட்டு வந்துட்டேன். நீ என்ன தம்பி, ஹோட்டல் சாப்பிட்டு உடம்பு கெட்டு போகுதே, அம்மா வந்தா சாப்பிடலாமேன்னு சொல்லியிருப்பாரு. ஏமா, கிராமத்துல அரமணை மாதிரி வீட்டுல இருந்திருப்பீங்க. எங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓ, பிடிச்சிருக்கு. இதுக்கு என்ன? எங்க அம்மா கொஞ்சம் சங்கோச்சி, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. பட்டணத்துல இந்த வாடகையில இவ்வளவு டீசென்டான வீடு கிடைக்காதம்மா. ஏங்க வாடகையே ஞாபகப்படுத்துறீங்க? இப்ப நினைச்சா கூட தம்பி கொடுத்துரும். இப்ப கொடுத்துருங்க. அடுத்த மாச வாடகையை உங்க அம்மா கையில இருந்தா வாங்குவேன்னு சொன்னேன். நீங்க கொடுங்கம்மா. அம்மா, ஆபீஸ் போயிட்டு வரேன். டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டியா? இந்த பாரு, கண்ணனோட அம்மா வந்திருக்காங்க பாரு. அம்மா, இவதான் என் பொண்ணு வசந்தா. எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டேன். வா வா. ஆபீஸுக்கு நீ ஒரு நாணயம் இல்லாதவன். ஆனா நானாவது நாகரிகமா நடந்துக்கணும் தான் நின்னுகிட்டு இருக்கேன். நீங்க கோச்சுக்கிறதுல அர்த்தம் இருக்குமா? அம்மா சமயக்காரி ஆகலாம், ஆனா சமயக்காரி ஒண்ணும் ஆக முடியாது. நான் ஏழை, என்னால நடிக்க முடியாது. நான் போறேன். அம்மா, நான் உங்களுக்கு மகனா இருக்க தகுதி இருக்கோ இல்லையோ, நீங்க எனக்கு அம்மாவா இருக்கிறத பாக்கியமா நினைக்கிறேன்.
வாழ்க்கை போராட்டத்துல சிக்கி சீரழிஞ்சு தோத்து போனவனா பழையபடி சிக்கல்ல மாட்டிக்க விரும்பல. நான் ஒரு பட்டு போறேன். உங்க நிலையில்தான் நான் வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அம்மா, உங்க பார்வையிலையும் பேச்சிலையும் பரிபூர்ண தாயன்ப பாக்குறேன். பிறந்ததும் பெத்தவங்க இழந்துட்டேன். சித்தியின் கொடுமைக்கும் சித்தப்பாவோட அன்புக்கு இடையில எப்படியோ வந்தேன். ஆனா ஒரு கனிவான பார்வைக்கும் அன்பான பேச்சுக்கும் ஏங்கி தவிச்சேன். இங்கெல்லாமோ தேடினேன். அந்த பாசமோ பிடிப்போ இல்லாத இந்த வாழ்க்கை தேவைதானான்னு நினைச்சு உயிரையும் விட இருந்தேன். ஆனா வாழணுங்கிற ஆசை சாகணுங்கிற எண்ணத்தோட வலுவானது. ஊரை விட்டு வேலை தேடி வந்த இடத்துல வசந்தாவை சந்திச்சேன். வாழ்றதுல ஏதோ ஒரு சுகம் இருக்குன்னு அப்பத்தான் உணர்ந்தேன். நீங்க எனக்கு கிடைச்சதும் வாழ்றது சுகம் மட்டும் இல்லை, அது ஒரு மகத்துவமே இருக்கிறதா உணர்றேன். ஆமா, கதவு திறந்தே இருக்கு. இனிமே என் வாழ்க்கையில விளக்க ஏத்துறதோ இல்ல அணைக்கிறதோ உங்க இஷ்டம். Go back. Go there. அதோ வந்தாச்சு. இந்த பக்கம்
சார் இங்க He is dead. முடியாது. நான் சொல்றது கேளு. 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இந்த தொழிலை நான் அடியோடு வெறுக்கிறேன். வேற எந்த தொழிலும் இவ்வளவு பணம் கிடைக்காதே. 2 லட்சம் ரூபாய் கிடைக்கிறேன். 2 லட்சம். பாத்து நினைச்சு பாருங்க. நாம ஒன்னா சாப்பிட்டோம், ஒன்னா வாழ்ந்தோம். அன்னைக்கு ராமு அடிபட்டு தண்ணி தண்ணின்னு தவிக்கிறப்போ ஒரு வாய் தண்ணி நம்மால கொடுக்க முடிஞ்சது. நம்ம கண் முன்னாடியே துடிச்சு துடிச்சு சாகுறப்போ நம்மால தடுக்க முடிஞ்சதா? அந்த நிலைமை நமக்கும் ஏற்படாதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? அது இந்த தொழிலுக்கு விதிக்கப்பட்ட சாபக்கேடு. இல்ல, அந்த சோதனையும் வேதனையும் இனி வேண்டவே வேண்டாம். போலீஸுக்கு பயந்து இடத்தை மாத்துறோம், சட்டத்துக்கு பயந்து மறைஞ்சு திரிகிறோம். இனி இந்த வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாரையும் போல கணவன் மனைவியா புது வாழ்க்கையை தொடங்குவோம். வாசு, எப்ப கல்யாண சாப்பாடு போட போற? என்ன சொல்ற? நிச்சயம் நீ கல்யாணம் செய்யறதுக்குத்தான் வேணும். எத்தனை நாளைக்கு தான் பிரம்மச்சாரியாவே வாழ்றது? நீ சொல்றத பார்த்தா உஷா என்ன கல்யாணம் பண்ண துடிக்கிறத நீயும் ஆதரிக்கிறேன்னு இல்ல தோணுது. கல்யாணத்தை ஆதரிக்கிற, ஆனா உஷாவை இல்ல. உஷாவை நீ கல்யாணம் செய்துட்டா உங்க அம்மாவை நிரந்தரமா இழக்கணும். சம்மதமா? வாசு, உங்க அம்மா இருக்கிறது உன்ன இல்ல, அந்த உஷாவைத்தான். ஊரறிய மோசடி செய்யறவள எப்படி ஒரு குடும்பத்துல மருமகளா ஏத்துக்க முடியும்? அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காமதான் நான் தவிக்க. பதில நான் சொல்றேன். ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்கணும். எப்படி? உன் பழைய கம்பெனியில வேலை பாக்குறாளே வசந்தா, அவளையே நீ கட்டிக்க கூடாது. ஒரே சமயத்துல ஒரு நல்ல கௌரவமான குடும்பத்து பொண்ண கல்யாணம் செய்திருக்கிற, அதே சமயத்துல அந்த கண்ணனை நீ பழிவான். தாயும் தாரமும் உனக்கு வேணும்னா இதை செய், இல்ல அத. ராஜு, விஷயம் என்னன்னு சொல்லுங்க. சொன்னா உடனே வாசு போய் நீ கேட்ப. அதனால உங்களுக்குள்ள வீண் மனஸ்தாபமே ஏற்படும். நான் அவரை கேட்க மாட்டேன், நீங்க சொல்லலாம். அவன் விரும்புறது வசந்தா. நிஜமாவா? முறையா பெண் கேட்டுட்டு கூட வந்திருக்கிறான். அப்படியா? அவனை நினைச்சா எனக்கு வருத்தமா இருக்கு. ராஜு, பக்கத்துல பலாப்பழத்தை வச்சுட்டு கிலாக்காய்க்காக அலைகிறான். எவ்வளவு பெரிய மோசம். நீ உன் வாழ்க்கையே ஒப்படைக்க நினைக்கிற, அவன் உன்னை இந்த தொழிலுக்கு ஒரு கருவியா பயன்படுத்தத்தான் நினைக்கிறான். அம்மாவா? யாரப்பா நீ? நீங்க போனதுல இருந்து உங்களை தேடாத இடமே இல்ல. நீ எதுக்காக என்ன தேடணும்? 1000 தான் தப்பு பண்ணிருந்தாலும் அதுக்காக நான் உங்க மக இல்லைன்னு ஆயிடுமா? ஏமா சாரதான் கூப்பிடுறாரு, போமா. இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. என்ன யாது அம்மா அம்மான்னு கூப்பிடுற, அது தெரியாதுன்னு என்ன வேடிக்கைக்குது. வாங்க. இல்லைங்க, அவங்களுக்கு கொஞ்சம். ஆமா, வண்டியில இருங்க. ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். யார் பாது? அம்மா, இவன் தான் என் மகன். என்னது? இவனா உன் மகன்? அதான் அந்த அம்மாவே சொல்லுதே. இப்படி வேற புது தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஃப்ராடு பசங்களா? வாங்கம்மா போலாம். ஏம்மா, திடீர்னு உங்களை அம்மான்னு கூப்பிட்ட உடனே பயந்துட்டீங்கல்ல? ஓ, அதா? ஆமா. உங்களுக்கு தெரியுமா அவனை? எனக்கு தெரியும். ஏற்கனவே அவன் மோசமாயிட்டு ஜெயிலுக்கு போறவன். உங்களுக்கு அவன் தொந்தரவு கொடுக்க நினைக்கீங்களா? இல்லம்மா, எனக்கு சொந்தமானதெல்லாம் ஒண்ணு அபகரிக்கணும், இல்ல அழிச்சிடணுங்கிறதா அவனுடைய திட்டம். முதல்ல 6 மாசம் தான் ஜெயில் இருந்தான். இனிமே என் வாழ்க்கையில குறுக்கிட்டா ஆயுள் பூரா ஜெயில் இருக்க முடியாது செஞ்சிடுவேன்.